முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டை ஒரு அரசன் வந்து ஆட்சி செஞ்சுட்டு வராரு. அந்த அரசன் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஆள். ஒவ்வொரு வருஷமும் அந்த ஆள் தன்னுடைய பிறந்தநாள் கொண்டாடுறப்போ அந்த நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பரிசுகள் கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்பார். அப்போ அதே மாதிரி வருஷம் அந்த ஆள் பிறந்தநாள் கொண்டாடுறப்போ நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துலேருந்து மக்கள் வந்து ஏதாவது பரிசு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஆளுக்கு வந்து சில பிடிக்கல அப்படின்னு, அதாவது கொடுக்குற பரிசு பிடிக்கல அப்படின்னா அதுவே எடுத்து அந்த கொண்டு வந்து கொடுக்குறவங்கள அடிக்க சொல்லிடுவார். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ எல்லோரும் பயந்துகிட்டே கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்படி ஒரு தடவை அந்த ஆள் பிறந்தநாள் கொண்டாடுறப்போ ஒரு விவசாயி என்ன பண்ணுறாரு, தன்னுடைய தோட்டத்தில் விளைஞ்ச கொய்யா பழங்களெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த அரசனுக்கு கொய்யா பழம்லாம் சுத்தமே பிடிக்காது. அப்புறம் வர்றாரு வந்து யதார்த்தமாக இந்த மாதிரி அரசனுக்கு வந்து பிறந்தநாள் பரிசு சொல்லி போட்டு கொய்யா பழத்தை கொடுக்குறாரு. அப்போ அந்த அரசனுக்கு அது பிடிக்காது இல்லையா, உடனே தன்னுடைய வீரர்களை கூப்பிட்டு எனக்கு பிடிக்காது கொண்டு வந்துக்கிறான் பாரு, இந்த கொய்யா பழத்தை எடுத்து அந்த கூட நேரம் இருக்கிற கொய்யா பழங்களை எடுத்து அந்த ஆளை சாத்து அதுலேயே அடிங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த அரசன் சொல்கிறேன். அதே மாதிரி கொய்யாக்காய் எடுத்து அந்த அரசன் வந்து அடிக்கணுங்காட்டி இந்த வீரர்கள் வந்து எடுத்து அந்த ஏழை விவசாயி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அடிக்கிறப்போ அடி வாங்குறப்போ அந்த விவசாயி வந்து கெக்கப்புன்னு சிரிக்கிறாரு. இந்த ஆளுக்கு சரியான ஆச்சரியம் வச்சு, யாருக்கு? அரசனுக்கு. எதுக்கே சிரிக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னங்காட்டி, அது ஒன்றும் இல்லைங்க, நானாவது கொய்யாக்காய் கொண்டு வந்துருக்கிறேன், கொய்யாக்காய் அடிக்கிறீங்க, ஏன்னா நண்பன் வந்து அடுத்து வந்து தேங்காய் வந்து 2 மூட்டை கொண்டு வந்துருக்கிறேன், உங்களுக்கு தேங்காய்னு சுத்தமாக பிடிக்காது, நீங்கள் தேங்காயில் தான் அவனுக்கு பிடிக்கலன்னு உங்களுக்கு பிடிக்காது கொண்டு வந்தால் நீங்கள் திருப்பி அதிலே அடிப்பீங்க, அந்த தேங்காயில் தான் நீங்கள் அடிப்பீங்க, கொய்யாக்காயில் அடிவாங்க நானே எவ்வளோ சிரமப்படுறேன், தேங்காயில் நீங்கள் அவனுக்கு திருப்பி அடிக்கப்போ எப்படி இருக்குது அதை நினச்சி சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொன்னானா. அப்போ தான் அரசரும் புரியுது நாம் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் மன்னித்து அனுப்பிச்சி விட்டாரான். இப்போது இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எப்போவுமே சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்படணும். அதை விட்டு போட்டு நம்ம வேறு மாதிரி செயல்பட்டால் அது கடைசியில் நமக்கு வில்லங்கமாக அமைஞ்சிடும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். கதையாட்ட உள்ளங்களுக்கு மிக்க நன்றி.